இந்த பதவி தங்கச்சிக்கு பொருத்தமா இருக்கும். ஐயோ அண்ணா, எனக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாது. எனக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய மட்டும்தான் தெரியும். அத்தை, அது மட்டும் தெரிஞ்சா போதும். இங்க நிறைய பேருக்கு அது கூட தெரியறது இல்ல. டேய், ஆமா தங்கச்சி, எல்லாருக்கும் நல்லது செய்யற உன் மனசு மாதிரி வராதுமா. இல்ல இல்ல, அது அது அதெல்லாம் சரி வராது. இவ்வளவு நாளா நான் தலைவராக இருந்தேன். அடுத்து என் மனைவி அந்த போஸ்டுக்கு வரணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு தலைவர்ங்கிறது எவ்வளவு பெரிய பதவி. நேரங்காலம் இல்லாம ஊருக்காக ஓடி ஓடி சேவை பண்ணணும். ஊர்ல ஒரு பிரச்சனைனா அந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும். வீட்டை கவனிச்சுக்கிற பெண்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமான காரியம். என் மனைவி ஜானகிக்கு இந்த குடும்பம் மட்டும்தான் உலகம். இவங்க அந்த பதவியில இருந்து மக்களுக்காக சேவை பண்றதெல்லாம் ரொம்ப சிரமம். ஆமாண்ணே, ஊர் தலைவரா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு நான் இவரை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பொறுமையும் பொறுப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, இவரை மாதிரி எல்லாம் ராத்திரி பகல் பார்க்காம ஊர் நலனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது என்னால முடியுமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஐயோ, என்னால அதெல்லாம் முடியவே முடியாது. மாயாவை நிக்க சொல்லலான்னு பார்த்தா அவ பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கா. அதோட புருஷன் சீனுவோட ஜவுளி கடையிலயும் ஒத்தாசையா இருக்கா. அவளுக்குன்னு புருஷன் தொழில்னு நல்லா அமைஞ்சிருச்சு. அதனால எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நின்று தலைவி ஆயிடணும்னு பாக்குறா. இவெல்லாம் தலைவியானா இந்த ஊர் தாங்காதுங்க ஐயா. ஆனா போட்டியிட எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நாம அதை தடுக்க முடியாதுல்ல ஐயா. இவங்க ஜெயிக்கிறத நம்மளால தடுக்க முடியும்ல. அவளை தோக்கடிக்கிறதும் நம்ம வேலை இல்லை. உண்மையிலேயே ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ஜெயிக்க வைக்க போராடும். அதுவும் சரிதான் தலைவர. பெரியப்பா, வா மாயா. பெரியப்பா, நான் சொன்னேன்ல தமிழ்ச்செல்வி இவதான். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நம்ம தனாவோட காலேஜ் மேட். காய்கறி கடை வச்சிருக்காருல்ல கனகசுப்பு, அவரோட பொண்ணு. தெரியும் தெரியும். ஐயாவுக்கு நடந்த பாராட்டு விழாவுல சமையல்ல தனாவுக்கு உதவி பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட வேலைய இந்த பொண்ணு தானே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தது. தமிழை பத்தி எல்லாத்தையும் நேத்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம தொகுதிய பெண்களுக்கான தொகுதிய மாத்தினதுனால ஏன் தமிழை தலைவர் பதவியில நிறுத்தக்கூடாதுன்னு தனாவும் நானும் பேசிக்கிட்டோம். நேத்து நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்கிட்ட பேசலான்னு இருந்தேன். அப்புறம் தான் நானும் தனாவும் தமிழ்கிட்ட பேசணும். ஆனா இவளால எலெக்ஷனுக்கான செலவெல்லாம் செய்ய முடியாதுன்னு தயங்குனா. ஏன்னா தலைவர் பதவியில நிக்கிறதுக்கு இவளுக்கு ஆர்வம் இருக்கு பெரியப்பா. அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. சேவை செய்யணுங்கிற மனசுதான் முக்கியம். உனக்கு அப்படியான மனசு இருக்கிறப்போ நீ தாராளமா அரசியலுக்கு வரலாம். உனக்கான முழு ஆதரவை நாங்க உனக்கு கொடுப்போம். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க ஆதரவு இருந்தா போதும், எங்களால எதையும் சாதிக்க முடியும். மாயா, தமிழை கூட்டிட்டு போயிட்டு நாமினேஷன் பண்றதுக்கான அப்ளிகேஷனை வாங்கிடு. சரி தமிழ் போலாம். இத பாரு, அப்ளிகேஷன் வாங்க வரும்போதே சொன்னேன், இதெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ சின்ன பொண்ணா இருக்க, இந்த அரசியல்லாம் எதுக்கு, வேலையில கவனம் செலுத்து, மேற்கொண்டு படின்னு சொன்னேன். இப்போ நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். என்னை நம்பிதான் என்னை இந்த பதவிக்கு போட்டி போட சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதுல நான் என்ன முடிவு எடுக்கணும்? நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க, எல்லாமே எனக்கு புரியுது. நீங்க அரசியல அனுபவத்தை பார்த்து கத்துக்கிட்டீங்க, நான் படிச்சு கத்துக்கிட்டேன்.
எனக்கு சின்ன வயசுல இருந்து அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் இருந்தது. இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இங்க பார் தமிழ், இந்த முறை நான் போட்டி போட போறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு எதிராக நிப்பேன். இது ஆரோக்கியமான போட்டியா இருக்கும். இல்ல, நான் எலெக்ஷன்ல நின்னு அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ விலகிடு. வேணும்னா நீ அடுத்த முறை நின்னுக்கோ. இந்த முறை நான் ஜெயிச்சு ஆகணும். எனக்கு எதிரா யாருமே நிக்க கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். என்னது இது? உங்களுக்கு எதிராக நிக்க கூடாதுன்னு நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? அது உங்க இஷ்டம். அதுல நான் தலையிடல. அதே மாதிரி இந்த தடவை எலெக்ஷன்ல நின்னு நான் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். அதை என்னால மாத்திக்க முடியாது. என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இந்த தொகுதியில எலெக்ஷன்ல நிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. இதான் உன் முடிவா? இல்ல, இதுதான் ஆரம்பம். யோ கணக்கு சுப்பு, பொண்ணு பயங்கர ஆர்வ கோளாறுல பேசுறா. பொண்ண பத்திரமா பாத்துக்கோ. எல்லா நேரமும் நீ அவ கூடயே இருக்க முடியாதுல்ல. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன மிரட்டுறீங்களா? நான் இதை பத்தி ரகுராம் ஐயா கிட்ட சொல்லட்டுமா? அதுவும் இல்லாம தேவைன்னா போலீஸ் கிட்டே போவேன். போலீஸ், ரகுராம, இன்னும் வேற யார் இருந்தா கூட போய் பாரு. ஆனா நான் சொன்னது நிச்சயமா நடக்கும். உன் பொண்ண பத்திரமா பாத்துக்கும். என்னங்கண்ண, போலாம். சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிட்டான். படிச்சிருக்கோங்கிற திமிரு. பொம்பளை பிள்ளை ரொம்ப தைரியமா இருக்கிறது நல்லதுதாங்க. ஆனா ஒத்தையில போக வர இருக்காளே புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதியும் இவ வாபஸ் வாங்கலன்னா உங்க பொண்ணோட கதியை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு மிரட்டிட்டு போனாங்க ஐயா. அவ அப்படியா சொன்னா? பதவிக்காக உயிரியை எடுக்கிற அளவுக்கு போறாளே, இவளையெல்லாம் சும்மா விடவே கூடாது. ஐயா, ஒத்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேன். நான் கடையில இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் அவ தான் தனியா போயிட்டு வரா. அதாங்க ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நீ என்னம்மா சொல்ற? உன் அப்பா ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு எந்த பயமும் இல்லைங்கய்யா. ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஆட்கள் பிரச்சனை பண்ணி பயப்பட வைக்கிறது சகஜம் தானே.